வணக்கம். நம்மளோட சிறுகதைக்கு ஆசை சீரியல். வரக்கூடிய வாரத்தில் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ரோகிணி அப்பா மலேசியாவில் இல்லை, மலேசியாவுக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி விஜயாக்கு எப்படி தெரிய வருதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு சவாரி வருதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே ஒரு கடையில் போய் நிறுத்துறாங்க. அங்கே கிளைண்ட்டுக்கு கொடுக்க காசு இல்லை, சில்லறை இல்லை. ஒரு கறிக்கடை இருக்குது. அந்த கடையில் போயிட்டு சில்லறை மாற்றுறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் மாற்ற போகும்போது பார்த்தா அந்த மாமான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார்ல ரோஹிணி, அவரு இங்கேருந்து கறி வெட்டிட்டு இருக்காரு. அது முத்து பார்த்துட்டாரு. முத்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, சில்லறை வாங்கிட்டு அப்படியே நைஸாக கிளைண்ட் கிட்ட கொடுத்துட்டாரு. அவரும் போயிட்டாரு, கிளைண்ட் போயிட்டாரு. போனதுக்கப்புறம் இவரை பிடிச்சி கேட்குறாரு, நீ யார்? ரோஹிணி மாமான்னு சொல்லிட்டு வந்தியே, நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்பா யார்ப்பா ரோஹிணி? எனக்கு அப்படி யாருமே தெரியாதே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்யா யாருன்னு உனக்கு தெரியாதா? இரு, யாருன்னு உனக்கு தெரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடித்து கூட்டிகிட்டு போகிறாரு. அதாவது கார் ஷெட்டுக்கு. அங்கே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. ஏன்பா இது யார் அப்படின்னு முத்துக்கிட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்திருக்கு வீட்டில். இவர் தான் மாமான்னு சொல்லி பார்லரம்மா கூப்பிட்டு வந்துருச்சு. எனக்கு அப்போயே டவுட் இருந்துச்சு. இப்போ பார்த்தா இவர் கறிக்கடையில் கறி வெட்டிட்டு இருக்காரு, ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஏன் சொல்கிறியா? எல்லாம் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் உண்மை எடுத்துட்டாரு. அம்மாப்பா நான் கறி கடை வச்சிருக்கிறேன்ப்பா, என் கடை தான். அப்புறம் ஏன் மாமான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு இதே படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதான் வித்யான்னு ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி உனக்கு சான்ஸ் தரேன், வந்து நடிச்சு காமிங்க அப்படின்னு சொல்லி என்னை ஏமாந்து நடிக்க வச்சுட்டாங்கப்பா. இந்த மாதிரி பிரச்சனை போதுன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முத்துக்கு தெரிய வருது, ஓ இப்படி தான் பார்லராமா மாமான்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. மாமாவும் இல்லை, அவருக்கு அப்பாவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வராங்க. அவரையும் கூட்டிகிட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த உண்மையை எல்லாருமே அவர்கிட்டே சொல்ல வைக்கிறாங்க. அவர் எல்லாமே அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவுக்கு, என்ன ரோஹிணி இது, ஏன் வீட்டை ஏமாத்திட்டு இருக்கே நீ? இன்னும் நடக்குது, உண்மையை சொல்லு. உனக்கு மாமா இருக்காங்களா, உனக்கு அப்பா இருக்காங்களா, ஃபர்ஸ்ட்டு மலேசியாவில் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரோஹிணிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு இவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோஹிணி. அப்புறம் எப்படி நீ மாமான்னு சொல்லி கூப்பிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. திருப்பி முத்து கேட்குறாரு. ரோஹிணி இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்லி உண்மையை எல்லாத்தையுமே உடச்சிடுறாங்க. எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அம்மா இந்த ஊரில் தான் இருக்காங்க, என் பையன் கிறிஸ், எனக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் இல்லைன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.